ஹாய் காய்ஸ், நம்ம தமிழமே ராஜ் ஜூஸ் கைசனில் எபிசோட் 28 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி வா, வீட்டுக்கு போகலாம். இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்? ரிகோ, ரொம்ப ஆசையா இருந்தாங்க. வேலை முடிஞ்சது தம்பி, நீ இப்போ வீட்டுக்கு போகலாம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னன்னா புரியல. ஓ, இப்ப புரியுது. என்னடா உன் நண்பர் போஸ்ட்லாம் சத்துரு கோஜோவை கொன்னுட்டேன். அப்படியா? அப்ப நீயும் சாவுடா. ஏன் நிற்கிறாங்க? ஃபைட்டு போட்டால் ஸ்கூலில் தான் ஃபைட்டு போடுவேன், அந்த உடைப்பேன் அப்படின்றானுங்க. ஓப்பன் கிரவுண்ட்லேயும் சண்டை போட மாட்டாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? என்னடா நீ பாட்டுக்கு டூம்ஸ் போகிற? ஆஃப் ஸ்டாரும் ஃபோர்பிடன் வால்ட்டும் மறைச்சு வைக்கிற பேரியர்ஸை பயன்படுத்துது. அதான் எந்த என்ட்ரன்ஸ்லயும் கார்ட்ஸ் நிப்பாட்டல. கதவு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். வருஷத்தோட இந்த டைம்ல மந்திரவாதிங்க பிஸியா இருப்பாங்க. ஜுஜுட்சு ஹைலியும் ஃப்ளைகர்ட்ஸ் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கும். வெளியில ஒரே குழப்பம்பா. சபிக்கப்பட்ட ஆற்றல் இல்லாததுனால நான் யாருக்கும் தெரிய மாட்டேன். ஆனா அதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சபிக்கப்பட்ட பொருளை பயன்படுத்தினா அதுல உள்ள ஆற்றல் உங்க எல்லார் கண்ணுக்கும் என்னை காட்டி கொடுத்துரும். அதான் கழுத்தில் இருக்கே, அப்போ எப்படி தெரியாமல் போயிடுச்சு? நீ இன்னும் முழு கதையை கேட்டு முடிக்கல. அதனாலதான் என் ஆயுதங்களை முழுங்குற சபிக்கப்பட்ட ஆன்மாவை கூட வச்சிருக்கேன். தேவைப்படும் போது அதுல இருந்து ஆயுதங்களை எடுத்துப்பேன். ஆனா ஒண்ணு தெரியுமா, அந்த சபிக்கப்பட்ட ஆன்மாவும் நான் இருக்கிற இடத்தை ஈஸியா எல்லாருக்கும் காட்டி கொடுத்துருது. அதான் அதை சிறுசாக்கி எப்பவும் என் வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன். அப்படின்னா தெரியாது. அதுலயும் மனுஷங்களுடைய ஆர்கன்ஸ் இருக்கே, அதுவும் பிரச்சனையை கொடுக்காது. அதனாலதான் பேரியர்ஸ் எல்லாம் ஈஸியா தாண்ட முடியுது. கழுத்துல போட்டிருக்குல்ல, தெரியும்ல. ஆனா கழுத்துல இருந்தா மட்டும் தான் தெரியும் போல, வயித்துல இருந்தா தெரியாத. நம்ம முழுங்கிட்டா இந்த ரோஜோட ஃபைட் போறப்ப காரணத்தினால கழுத்துல தான் இருக்கு. சபிக்கப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தல. நான் மாயமா மறையலனா, ஒருவேளை நான் கண்ணுக்கு தெரிஞ்சேன்னு வை, அப்போ 6 ஐஸ்க்கு தெரியாம அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? முதலே ஸ்டார் பிளாஸ்மா வசூல போட்டுடலாம் தான். போதும். இது என்ன சொர்க்க ஒப்பந்தமா? எங்க மந்திரவாதிங்க போலவே நீயும் உன் திறனை பத்தி சொன்னா உன்னோட சக்தி அதிகரிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்க அவசியம் இல்ல. ஓஹோ, டூம்ஸ் ஆஃப் ஸ்டாருக்கு போற கதவு எதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நாங்க தான் எந்த ஒரு தடயத்தையும் விட்டு வைக்கலையே. சாதாரணமாவே மனுஷங்க நிறைய தடயங்களை விட்டுட்டு போவாங்க. நம்ம மேல அடிக்கிற வாடை, கால் தடம், எனக்கு இருக்க ஒப்பந்தத்தால சென்சஸ்லாம் நல்லா வேலை செய்யும். நீ வர வழியில இன்னொரு பொண்ணு இருந்திருக்கணுமே, அவளுக்கு என்னாச்சு? ஓ, வேலைக்கார அம்மாவா? இந்நேரம் செத்து போயிருப்பா. அவ உயிரோட இருக்காளான்னு கூட நான் பார்க்கல. அதிர்ஷ்டம் இருந்தா பொழைச்சுப்பா. ஏன்டா உங்களாலேயும் முடியல, அவ என்னடா தடுப்பா? அப்ப நீ நிச்சயம் சாகணும். சாவணும். தான் ஹேண்டில் பண்ணுறான். எப்படின்னா புரியும். எனக்கு எதுக்கே இவ்வளவு பவர்ன்ற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லாமையே அவ்வளவு பண்ணிட்டு இருக்கு. பயம், பதட்டம் எதுவுமே நான் புரியல. ஸ்பீடு நல்லா அதிகமா இருக்கு. அவ்வளோதான். கடினமான ரெயின்போ டிராகன் தோலையை கிழிச்சிட்டானா? இப்போ என்ன ரகனே புரியல. கேர்ஸ் மேனிபுலேஷன் அதெல்லாம் வேஸ்ட். உன்னை எப்படி தான் அழிக்கிறது?
நான் பார்க்க அழகா இருக்கேனா சொல்லு. சக்தி வாய்ந்த ஒரு தோற்றம் இது சுகுரு சாதாரண ஓடுதா? காலத்தை உருவாக்கி கேள்விக்கு நான் பதில் சொல்ற வரைக்கும் எந்த சண்டையும் ஆரம்பிக்காது. அது வந்து உன் கேள்விக்கு பதில் தானே, நீ ஏன் டைப் இல்ல? இப்படி இதுதான் விஷயமா? என்ன எனக்கு புரியலையே. அது அங்க கட் பண்ணா இவனுக்கு அடிப்படுது. பைத்தியக்காரா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உன் கதை முடிஞ்சது. மேனிபுலேஷன் அது சரணடைகிற மாதிரி தெரிஞ்சா என்னால அதை அடக்கி உட்கொள்ள முடியும். ஒருவேளை என் லெவலை விட 2 கிரேட் அதிகமா இருந்தா நான் பேசிட்டு இருக்க மாட்டேன், வலுக்கட்டாயமா உட்கொள்ளுவேன். அவன் சபிக்கப்பட்ட ஆன்மா வித்தியாசமானது, ஆனா அவ்வளவு சக்தி வாய்ந்தது இல்ல. என்னால உட்கொள்ள முடியும். அவன் கிட்ட ஆயுதம் இல்லைன்னா என் பலத்தை வச்சு அவனை ஒருத்தருக்கு பண்ண அதே தான். இப்படியே தள்ளுறான் எல்லாரையும். உன்னை கொல்ற அளவுக்கு நான் உன்னை மோசமா விட்டல. நீ ஷிகிகாமி யூசரா இருந்தா கொன்னு இருப்பேன். ஸ்கூலை உடைக்கணும் அதான். மேனிபுலேஷன் தானே, அதான் உன்னை விட்டுறேன். ஏன்னா நீ செத்த பிறகு உனக்குள்ள இருக்க ஆன்மாக்களுக்கு என்ன ஆகுமோ அதுங்க உன்னால கஷ்டப்படுறது எனக்கு விருப்பமே இல்ல. இவ்வளவு நல்ல வரம் கிடைச்சோம், எந்த சக்தியும் இல்லாத என்ன மாதிரி குரங்கு பையன் கிட்ட அடி வாங்கி ரோட்ல செத்து கிடக்குற நாய் மாதிரி கிடக்குறியடா நீ. என்ன மட்டும் வாழ்க்கையில நீ மறந்துடாத. இதனாலதான் வெறுக்கிறானா? இதனால்தான் குரங்கு பையன்றான் போல எல்லாரும். இருக்கானே, அவன் பேர் மெகுமிங்கிறதே மறந்துட்டேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஞாபகம் வருது. ஆனா அவங்களும் ஒருத்த பவரா இருந்திருக்காங்க. அசைவு இருக்கே. இவனுக்கு இந்த ஆர்டர் போட்டது யாருன்னு தெரியும். வெளியே கொண்டு வா. இதுதான் ஸ்டார் பிளாஸ்மா வெசல். அமனா இரிகோ. கை கால்லாம் அப்படியே தான் இருக்கு. உண்மைதான். பேசின மாதிரியே உங்க பேமெண்ட்டை உடனே நான் அனுப்புறேன். உயிர் இல்லாம யூஸ் பண்ணிக்க முடியுமா? கொடுத்துடுறேன். ரொம்ப நன்றி ஃபவுண்டர், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இவர் ஒன்றும் ஃபவுண்டர் கிடையாது. நிஜமாவா சார்? நாங்கள் செஞ்ச வேலைக்கான கூலி எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அதுவே எங்களுக்கு போதுங்க சார். நாங்கள் தான் லேட் ஆக்குனதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இவளை கொலை பண்ணவே முடியாதுன்னு நினைச்சுதான் நாங்க உங்களை வேலையில வச்சோம். நாரா காலத்துல தான் குரூப் ஆரம்பிச்சோம். ஜுஜுட்சு மந்திரவாதிகளுக்கான நீதியும் ஒழுக்கத்தையும் தான் தென்கன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஜப்பான் முழுக்க புத்திசம் இருந்ததால நாங்க சிறுபான்மையா தான் இருந்தோம். ஜுஜுட்சு சமூகத்துக்கும் எங்க கார்பரேஷனுக்கும் ஒத்தே போகாது. எங்களுக்குள்ள இருந்த அந்த சச்சரவால தான் ஸ்டார் ரிலீஜியஸ் குரூப் பிறந்துச்சு. பேரு டைம் வெசல் அசோசியேஷன். மந்திரமே தெரியாத விசுவாசிங்க அவருக்கு நாங்க மட்டும்தான். ஜுஜுட்சு மந்திரவாதிகளால சட்ட விதிமுறைகளை மீற முடியும். அப்படி இருந்தும் மந்திரம் தெரியாதவங்களை அவங்க ஒன்றும் பண்ணக்கூடாது. எங்களுக்கான நேரம் வரட்டும்னு காத்திருந்தோம். எங்க வேதங்கள்ல இருக்கிற தடைகளை பத்தி பதிவு செய்ய வேண்டிய நேரம் இது. எங்களோட குரு ஒரே கடவுளை வணங்குற ஏகத்துவ மதமா மாறிச்சு. அந்த அசுத்தத்தையும் சேர்த்து வழிபடுற முறையை தூக்கி போட வேண்டிய நேரம் இது. எங்க மனநிலைமையால எங்களோட சமூகம் முன்னிருந்ததை விட பலவீனமாயிடுச்சு. எல்லாத்தையும் மீறி நாங்க ஏதாவது பண்ணா ஜுஜுட்சு மந்திரவாதிங்க எங்களை அமைக்கிடுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு முக்காடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாரு, எல்லாத்தையும் இழந்துருவோம்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா எல்லாம் திரும்ப கிடைச்சிடுச்சு. ஒரே பிரச்சனை, எங்க கிட்ட இருந்த சொத்து பத்து குறைஞ்சிடுச்சு. தென்கன் கட்டுப்பாட்டை இழந்தார்னா மனித இனத்துக்கே ரொம்ப ஆபத்து. அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையா? எங்க நட்சத்திரத்தோட சேர்ந்து நாங்க அழியறதுக்கு தயாரா இருக்கோம். அடப்பாவீங்களா, நீங்க அழிக்கிறா மக்கள்.
நீங்களும் தாண்டா சேர்ந்து சாவீங்க. ஏதோ உதவி பண்ணாங்கன்னு சொன்னியே, அப்ப ஒக்கினாவா பத்தி தான் சொன்னியா? ஆமா. அது சரி, அந்த வேலைக்காரி என்னைய கொல்லல. நான் தான் அப்பவே சொன்னனே, அவளை எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போ, எங்கேயாவது வச்சு கொன்னுடுன்னு. இன்னும் உயிரோட இருக்கலாம். உன் பிளான் என்னன்னு நல்லா தெரிஞ்சதுனால தான் நான் அந்த முடிவை எடுக்கல. அந்த வேலைக்காரம்மாவை காப்பாத்துறதுக்காக அவன் வந்தா நிச்சயமா டயர்ட் ஆவான். அப்ப அவன் தோக்குறதுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாயிடும். நீ எப்பவும் மனசுல இருக்கதை சொல்லுவியே தவிர நான் சொன்னதை கேட்டதில்லை. அதனாலதான் உனக்கு எதுவும் புரியல. அதான் எல்லாம் வேலை செஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? உனக்கு உதவி செய்யறவன தரக்குறைவா பார்க்காத. நீ ஏன் ஒக்கினாவா எழுத்தன்னு மட்டும் எனக்கு சொல்லு. அதை நினைச்சு நானே சிரிச்சேன் தெரியுமா? ஏன்னா நீ சாதாரணமா கடத்தணும்னு நினைச்சா காரை யூஸ் பண்ணுவ. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வேற ரிஸ்க் ஜாஸ்தி. இந்த ஆளு பிரசிடென்ட் வேற, அவன் பிரைவேட் ஜெட்டை கொடுக்க தயாரா இருந்தான். நீ என்ன சொன்னாலும் ஏத்துக்க முடியல. பணக்காரங்க யோசிக்கிற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. அதான் அவ்வளவு படம் வந்துருச்சே, சாப்பிட போலாமா? நீ உன் கிளைண்ட்ஸை கூட்டிட்டு போவியா? அங்க கூட்டிட்டு போ. வாய்ப்பே இல்லை. பசங்களுக்கெல்லாம் நம்ம எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது. உன்னை நான் உன்னை வேலைக்காக இல்லைன்னா நரகத்துல தான் பார்க்கணும்னு முடிவே பண்ணிட்டேன். கோஜோ, கோஜோ. என்ன அப்படியே வந்திருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல? என்ன பேசுற? சரியாதான் பேசுற. உன்னை கொல்ல உயிரோட வந்துட்ட. ரிவர்ஸ் கோஸ் டெக்னிக். அதேதான். நீ என் கழுத்துல குத்துனல அந்த கத்தி, அப்ப நான் கவுண்டர் அட்டாக் பண்ணல. என் மொத்த ஆற்றலையும் ரிவர்ஸ் கோஸ் டெக்னிக்ல தான் பயன்படுத்தினேன். சபிக்கப்பட்ட ஆற்றல் எதிர்மறையானது. அது உடலுக்கு பலத்தை கொடுக்குமே தவிர அதை உருவாக்காது. அதனால எதிர்மறை ஆற்றலை அதுக்கு எதிராக பயன்படுத்தி நேர்மறை ஆற்றலை உருவாக்க முடிஞ்சது. அதான் ரிவர்ஸ் கோர்ஸ் டெக்னிக். சொல்றதுதான்பா ஈஸி. ஆனா இதனால் வர நான் அதை ட்ரை பண்ணதே இல்ல. அதுலயும் இதை செய்ய தெரிஞ்சவன் எனக்கு பாடம் எனக்கு ஒண்ணுமே புரியல. கிறுக்க. ஒருவேளை போதையில இருக்கானோ, மரணத்தோட விளிம்புல இருக்கிறதுலே மோசமான சைக்கோ கோஜோ. பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் தலையில குத்தும் போது நீ சபிக்கப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தல. என் தலையை நீ வெட்டி எடுக்காததாலதான் இப்போ நீ தோக்க போற. நான் தோக்க போறேனா? சண்டை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஆமால, ஆமா ஆமா. முன்னாடி மனுஷனா இருந்தாங்க, இப்ப சைக்கோவும் மாறிட்டாங்க. கொலவெறியோட வந்திருக்கான் கோஜோ. நீ மட்டும் தான் இப்படி பண்ணுவியா? நானும் பண்ணுவேன். இவ்வளவு நேரம் சாதாரணமா இருந்திருக்கான். சீக்கிரமா இவனுக்கும் மண்டல் தான் அடிப்படுது முதல்ல. ஆனா என் எலும்புக்கு ஒண்ணும் ஆகல. இந்த உடம்ப தாண்டி எப்படா எலும்புல அடிப்படும்? அப்புறம் இதான் பாறை மாதிரி இருக்கான். சொல்றேன்டா. ரிவர்ஸ் கோர்ஸ் டெக்னிக்ல இருந்து வந்த நேர்மறை ஆற்றல தனக்குள்ள இருக்கிற லிமிட்லெஸ் டெக்னிக்கு கொடுத்து அதை இன்னும் சக்தி வாய்ந்ததா ஆக்கியிருக்கான். ஒண்ணு, எதையும் தடுக்க முடியும், லிமிட்லெஸ் டெக்னிக்கோட நடுநிலை பயன்பாடு. 2, ஈர்க்கக்கூடிய சக்தி, லிமிட்லெஸ் டெக்னிக்கோட ஆம்பிளிஃபைட் அப்ளிகேஷன் ப்ளூ. அப்புறம் 3வது, திருப்பி அடிக்கிற சக்தி, கர்ஸ் டெக்னிக்கோட ரிவர்சல். இந்த ரெண்டு ப்ளூவும் சேர்த்ததான் இந்த இது ஊதா. எல்லாத்தையும் என்னால ஈஸியா சமாளிச்சிட முடியும். ஆனா எதுவும் சரியில்லை. எதுவும் ஒண்ணு சரியில்லை. அவன் தான் சரியில்லை. எப்படி இருந்தா என்ன, ஒரு கை பார்த்து சாவுடா. ஒரு சென்டிமீட்டர் தான் நவுறான். என்ன மன்னிச்சிரு ஆமனாய். எனக்கு இப்போ மேல எந்த விதமான கோபமும் இல்லை.
எனக்கு யார் மேலேயும் எந்த விரோதமும் இல்லை. வழியில் வந்திருக்கான். ஆனா இப்போ இந்த உலகம் முன்னை விட ரொம்ப சம்மந்தமே அழகா இல்லாமல் அந்த பொண்ணு போச்சா நியாயமா? அந்த டிஸ்டன்ஸ் இப்போ ஒர்க் ஆகாதா கோஜோக்கு? இந்த இன்ஃபினிட்டி மாதிரி ஏதோ ஒண்ணு. மேலோகத்திலையும் பூலோகத்திலையும் அதுதான் இப்போ அது யூஸ் கௌரவிக்கப்பட்ட ஆள் பண்ணிட்டதுனால. தலைமுறை தலைமுறையா இருக்க இந்த டெக்னிக் எங்க எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா இந்த டெக்னிக் பத்தி எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சிடும். இதோ இப்போ படலை பேர். சரி நேரத்தை சேர்ந்தவனா தான் இருக்கு. அதான் லிமிட்லெஸ் டெக்னிக்கை பத்தி உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணு, கோஜோ இனத்திலேயே சில பேருக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக்கை பத்தி தெரியும். ஆம்பிளிஃபைடையும் ரிவர்சல்லையும் பூச்சி தேத்துட்டான். ஒன்னா சேர்த்து அதுல இருந்து ஒரு கற்பனை உருவத்தை உருவாக்கி இன்ஃபினிட்டியை வெளியே தள்ளணும். இமேஜினரி டெக்னிக் பர்பஸ். ஓ, இதுதான் ஸ்கூலில் அந்த கெட்ட ஆத்மாக்கு யூஸ் பண்ணும். எப்பவும் எந்த வேலையும் நான் ஃப்ரீயா பண்ண மாட்டேன். இப்படிதான் என்னை தேடி வர வேலையை நான் உதறி தள்ளிட்டு போவேன். ஆனா லிமிட்லெஸ் டெக்னிக் பயன்படுத்துறவன் கண்கள் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. இந்த காலத்தோட சக்தி வாய்ந்த ஜுஜுட்சு மந்திரவாதி அவன். அவனை தோக்கடிச்சு அவனை மண்டியிட வச்சு ஜுஜுட்சு உலகத்தையே ஆட்டி படைச்சு என்ன ஒதுக்குன ஜெனின் இனத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட வாக்குறுதியில இருந்து மீறினேன். பூச்சி அங்கதான் நான் தோத்து போயிட்டேன். அது தலை போட்டு எங்கேயோ போய் அங்கே ஒன்றும் இல்லை தம்பி. என் கர்வத்தை தூக்கி போட்டுட்டேன்னு நினைச்சேன். என்னையும் மத்தவங்களையும் மதிக்காத இந்த வாழ்க்கைய வாழ தயாராயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் புஷ்கரவா. கடைசி ஆசை உனக்கு ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு. இல்ல இல்ல, ஓ, அதனால தான் இவன் எடுத்து வளர்க்குறானா கோஜோ. இன்னையில இருந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் என் பையனை ஜெனின் இனத்துக்கு வித்துடுவாங்க. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. காப்பாத்துன்றதை கூட இப்படிதான் சொல்லுவியா? அப்போ கூட கெஞ்சாம சொல்லணும்ட்டு அப்படி. நல்லது பண்ணா பண்ணு, இல்லைன்னா பண்ணிக்கோன்ற மாதிரி. அப்பா பப்புள் இருக்கிறதுல பயங்கர பவர் இருக்கும். இன்னும் இது உயிரோட தான் இருக்கா? பேசுதோ? அதையும் எடுத்து முழுங்கிடுவான்னு நினைக்கிறேன். என்ன கை தட்டுறீங்க? என்ன இவ்வளவு லேட் ஆகிட்ட சகுரு? இல்ல, நீ சீக்கிரம் வந்து பண்ண சார். இந்த ஊர்ல ஸ்டார் ரிலீஜியஸ் குரூப்புக்கு நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. சத்தோரு, நீதானா? என்னாச்சு உனக்கு? ஓ, ஷோகவை பார்த்துட்டு வந்துட்டியா? ஆமா, அவதான் என்ன குணப்படுத்தினா. இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். ஓ, ஆனா நான் மட்டும் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? சோத பண்ணது நானு. இதுல எதுக்குடா கை தட்டுறீங்க? உள்ள போலாம். சுகுரு, இந்த மனுஷங்களா ஆத்மாவான்னு தெரியல. போட்டு தள்ளிடலாமா? நான் இப்ப இருக்க நிலைமையில இதை பத்திலாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன். வேண்டாம், அதுல பிரயோஜனம் இல்லை. ஏன் சொல்றேன்னா,
கடவுள் நம்பிக்கை இருக்கிற மூடனுங்க இவனுங்க. திட்டம் போட்டு மனுஷங்க கொலை தானா? பண்ணவனுங்க இந்நேரம் தப்பிச்சு போயிருப்பானுங்க. பவுண்டி எல்லாம் வச்சதுனால இதுல இருந்து நிச்சயம் அவங்களால தப்பிக்கவே முடியாது. ஆரம்பத்துல இருந்தே அந்த நிறுவனத்துக்கு பிரச்சனை, அதனால அதை கலைச்சிருவாங்க, கவலைப்படாத. பிரயோஜனம் இல்லையா? இவனுங்கள கொலை பண்ண காரணம் வேணுமா என்ன? அதனாலதான் இவ்வளவு வெறுப்பா? ஆனால் கோஜோவுக்கும் இருக்கு அந்த வெறுப்புலாம். காரணம் நிச்சயமா வேணும், குறிப்பா ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதிக்கு. மனுஷங்களுக்கு ஒரு முகம் பைத்தியம் தான் அடைஞ்சுங்களா? சொன்னது யாருன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா நேரத்துக்கு ஏத்த மாதிரி முகத்திரைய கழட்டுற மாதிரி முகத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்க, ஆளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அடுத்த எபிசோட் ப்ரீமெச்சூர் டெத். மனுஷங்களும் காயின் மாதிரி தான், ரெண்டு பக்கம் இருக்கு. இந்த எபிசோடு வேற லெவலில் இருந்ததுங்க. நம்ம கோஜோவோட இன்னொரு முகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதாவது நார்மலாக இந்த இது இருக்கும்போது ஒரு ஒரு அப்பயே ஒரு சைக்கோ மாதிரி நடந்துப்பான்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து உக்கிரமான எந்த லெவலுக்கு இறங்குவான்றது தான். பெயின்ல இருக்கும்போது இங்கே எதிரில் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை விட நான் மோசமானவன்டான்ற மாதிரி இருந்துச்சு. அவனுடைய அந்த சைக்கோ சிரிப்பு இருக்கு, அது வந்து டோஜியை பார்க்குறப்போ பயந்த அந்த ஃபீல் இப்போ கோஜோ பார்க்குறப்பையும் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா சுகுருக்கு இருக்கிற அந்த எண்ணம் எல்லாமே கோஜோக்குள்ளேயும் இருக்கு. கோஜோ தான் வந்து கோவப்படுறான், இந்த விஷயங்கள்லாம் சொல்றான் எல்லாமே. ஆனால் சுகுரு தான் வந்து இல்லை இல்லை இல்லைன்னு அவனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறான் கோஜோவை. அப்படி இருந்தவன் இவன் இப்போ ஃபுல்லாக மாறிட்டான்றது தான் புரியல. அவன் சொல்றப்பெல்லாம் தடுத்துட்டு. ஆனா கோஜோக்கு வந்து அந்த எண்ணெய் இருக்கே தவிர அதுக்கு எந்த ஸ்டெப்பும் அவர் எடுக்கல. மைண்ட்ல மட்டும் அந்த தாட் போயிட்டே இருக்கு, ஆனா செய்ய வேண்டிய வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பட் இவன் மட்டும் கொஞ்சம் அது அப்படியே உள்ள ரொம்ப ஆழமா எடுத்துட்டு அப்படியே மாறிட்டான் போல இருக்கு. ரெண்டு பேருக்குமே அது வலிதான், அது வலி கொடுக்குது. ஒரு பொண்ணை அது பாட்டுக்கு இருந்தா கூட்டிட்டு வந்து நம்ம கொண்டுட்டோன்றது ரெண்டு பேருக்குமே அந்த உறுத்தல் இருக்குதான். பட் வேற வேறையா இருக்கு. அவன் அந்த மாதிரி ஆத்திரத்துல சொல்றானே தவிர கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இவனால அது உள்ள அழுத்திட்டே இருக்கான். அவன் வந்து சொல்லிடுறானா இவன் மனசுக்குள்ளேயே அது ரொம்ப ஆழமா எடுத்துக்கிறான்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் சுகர் இப்படி ஆனது. இது தப்புன்னு சொல்ல முடியல. இந்த மாதிரி இருந்தா என்னன்னு சொல்றது, அது ஒரு வெறுப்பு வரதான் செய்யும். இந்த மனுஷங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ அந்த பணக்காரனா அந்த கார்பரேட் கம்பெனி ஓனர் பேசுனது அப்படிதான் இருந்துச்சுன்னா செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னா, ஏன்டா எல்லாமே அழிஞ்சிட்டு அப்புறம் என்னத்துடா இது? ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் ஓகே, ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு என்னது இது? மக்கள் அழிஞ்சா பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் நினச்சது நடக்கணும், எங்கள் கடவுள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு பைத்தியகாரத்தனமாக பேசினுக்கிறானுங்க. இவனுங்களாம் என்னதான் பண்ணுறது, போட்டு தள்ளணும் தான் தோணுது கோஜோ சொல்கிற மாதிரி. இப்போ இந்த லாஸ்ட்டாக காட்டின அந்த கிளைமேக்ஸ் கூட இப்போ சுற்றி நின்று கை தட்டினவனுங்களா என்ன ஆத்மாவா? இந்த பொண்ணு மாதிரி இவங்களும் இறந்தா ஆத்மாங்களா இல்லை வந்து மனுஷங்களான்றது தெரியல. எனக்கு அது டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா எடுத்துகிட்டு வரப்போ இவங்க எதுவும் பண்ணலைன்னா மேபி இந்த பொண்ணு மாதிரி இறந்தவங்களோட ஆத்மான்னு நினைக்கிறது. எங்களுக்காக யாரும் வரல, இந்த பொண்ணுக்காக நீங்கள் வந்தீங்களடா அப்படின்றதுக்காக அவங்களாம் சந்தோஷத்தில் கை தட்டினாங்களா, இல்லை மனுஷங்களே பைத்தியமாக எங்கே இருக்குதுங்களா, அந்த கார்பரேட் கம்பெனி ஆளுங்க அப்படி இருக்குதுங்களா அப்படின்னு மட்டும் குழப்பம். அது மட்டும் யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து மனுஷனுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும்னு சொன்னாங்க. அது நம்மளோட இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் இன்னொருத்தவங்களை போய் அது அஃபெக்ட் பண்ணுது. இன்னொருத்தவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறது இருக்குல்ல, அது எல்லாருக்குமே அந்த வெறுப்பு. நம்மளே ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்போம், என்னடா இவனுங்க இப்படி இருக்கிறானுங்கன்ற மாதிரி புரியுது அது. ஏன்னா இப்போ சுகுரு வந்து அந்த மூவியில் கூட குரங்குங்கன்னு மனுஷங்களை சொல்கிறப்போ கோவம் வந்துச்சு. பட் இந்த மாதிரி ஆளுங்களே என்னன்னு சொல்கிறது, குரங்கு புத்தி உள்ளவங்க தான் சொல்லணும். எப்படியோ ஜம்ப் அடிக்கிறாங்க, அவங்களுக்காக என்னன்னு பண்ணுறாங்கன்றப்போ அந்த வார்த்தை வரதான் செய்யும். எல்லாரையும் மீன் பண்ணல, பட் வந்து இந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்கள என்ன சொல்கிறது, அப்போ அந்த வெறுப்பு வரதான் செய்யும். எனக்கு வந்து டோஜி வந்து இன்னும் பணத்துக்காக வந்தான், செஞ்சான், அவனும் போயிட்டான்ற மாதிரி தான். அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. வெறும் காசுக்காக வந்தான், செஞ்சான், அவ்வளோதான், உயிர் போயிடுச்சு. ஸோ பையன் இருக்கான், அவனை காப்பாற்றாத கடைசி ஆசை என்னன்றப்போ பையனை பார்த்துக்கோன்றது கூட அவர் வந்து இருக்கான், காப்பாற்றுனா காப்பாற்று, இல்லை விடு அப்படின்ட்டு கேட்க தெரியல. அதுக்கு உதவியா கேட்கறதுக்கு இறங்க மாட்டான், கெஞ்சற மாதிரி ஆயிடுமோன்னு அது சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. ஆனால் கோஜாவோட மனசு பாருங்களேன், இப்படி கெட்டவன் தெரிஞ்சும் அவனுக்கு ஒன்று இருக்குன்னா அதை தூக்கி இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி இந்த அளவுக்கு நிற்க வச்சிருக்கான் ஸ்கூலுக்காக பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப பெரிய மனசு தான். அந்த மனசுலாம் வேணும். பழி வாங்குற அப்படின்னு போகாமல் அதுவும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணது நல்லா இருந்துச்சு. அண்ட் கோஜோவோட அந்த ரெட் ப்ளூ, அது வந்து ப்ளூ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ப்ளூ அதுக்கு அடுத்து அதை விட பவர் வந்து ரெட்டு, ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணால் பர்பிள் அதை விட பவர். இதில் நம்ம அந்த ஸ்கூலில் அந்த கெட்டாத்மா அந்த ஒயிட் கலரில் ஒன்று வந்துச்சு, அதை அழிக்கிறப்போ இதான் யூஸ் பண்ணலாம். நம்ம இட்டாதோரி குறுக்க போகிற கூட டோட தருத்தான், போயிடாத செத்து. அது தெரியுது இப்போ தான். அதுக்கும் கை மட்டும்தான் போச்சு, தப்பிச்சிச்சு. இவனுக்கு இந்த உடம்பும் பட்டுருச்சு.
ஸோ அதுக்கு மேலே பொழைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவன் இதுவும் கிடையாது, இல்லை நார்மல் ஆள் தானே, அதனால இறக்க வேண்டியதாக போச்சு. பட் வந்து ஆட்டம் காட்டினாங்க. இவ்வளோ இந்த 2 பேர் இருக்கிறதுலே பவர்ஃபுல், அவங்களே வந்து இவனை திணற வச்சுட்டு வந்தான், ஆட்டம் காட்டிட்டான். அழுத்திக்காம பண்ணிடுறாங்க. ஸ்டார்டிங் பயங்கரமா ஆரம்பிச்சாலும் கொல்லும் போது அழுத்திக்காம கொண்டு போயிடும், டப்புக்குன்னு முடிஞ்சு போயிடுது. கடைசி வரைக்கும் அந்த திமிர ஆணவத்தோட தான் இருந்தான். கடைசி வரைக்கும் மாறல. அவன் எப்படி வந்தானோ அப்படியே தான் இறந்தான். கொஞ்சம் கூட அவன்கிட்ட மாற்றல. அந்த ஆட்டிடியூடு அவன்கிட்ட எதுவும் சாவே இல்லை. ஆனா டோஜி வந்து அந்த குழந்தையோட காட்டும் போது கொஞ்சம் மாறிதான் இருந்துச்சு. ஐயோ, அது பசங்க இருக்குன்னும் போது எதுக்கு அவன் இதுக்கெல்லாம் வந்து இப்படி போகணுன்றது தெரியல. பண வெறி வேற ஒன்று. அதான் இந்த சூது அது இதுன்ட்டு அந்த பணம் வேணும்ன்ட்டு அந்த இதுல ஆச்சு. சரி என்ன சொல்றது, வந்தா இறந்தான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ எப்படி சீரியல்ல வந்து நெத்தில கன்னு வாங்கிட்டு 1.5 மணி நேரம் கதை பேசுவாங்களோ, அந்த மாதிரி அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். அவனுக்கு எந்த பவர் எதுவுமே இல்லை, எந்த சக்தியுமே இல்லாதனும் போது ஒரு பக்கமே போயிடுச்சுன்னும் போது எப்படி அவன் அசால்ட்டா நின்று கதை பேசிட்டு இருக்கான்றது அது மட்டும் ஒரு மாதிரியா இருந்தது. விடு, அதெல்லாம் ஒரு மாசு. இவ்வளோ பெரிய உடம்பு இருக்கிறவன், இவ்வளோ பவர் இருக்கவன் இந்த அளவுக்கு கூட நிற்க மாட்டானா? அதனால ஒரு 2 நிமிஷம் தானேப்பா நின்னா. இந்த நம்ம சீரியல் மாதிரி 1/2 மணி நேரம் 1 மாசத்துக்கு நின்று டைலாக் பேசினா இல்லை. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.